கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக தியேட்டர் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டுருக்கு. தலைவன் இறங்கி சரிதமே எழுதட்டுமே அப்படிங்கிறத உண்மையிலே சொல்லியாகணும். வேற லெவல் ஓப்பனிங்கே சொல்லியாகணும். சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவருக்கு இருந்த எக்ஸ்பிரஷனில் ஓவர் ஹைப்பான படங்கள், அதாவது கபாலிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹைப்பில் ரிலீஸ் ஆன படங்கள் அது கூலி திரைப்படம் அப்படின்னு சொல்லி தான் ஆகணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 170 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு டே 1ல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து 170 க்ரோஸ் அப்படின்னு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல. ஆனால் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நேற்று தினமும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ப்ரீமியர்ஸ் ரெக்கார்டு அதையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீமியர்ஸ் டே 1 கலெக்ஷன் படி பார்க்கும்போது 3.0 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 0.4 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் பண்ணியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா யூகேயில் பார்த்தீங்கன்னா 124,000 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யூகேயில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் 14 கோடி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் முழு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு நமக்கு கிடைக்கலைங்க. ஓகேங்களா, சன் பிக்சர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு கிடச்சிருக்கும். கர்நாடகாவில் 14.2 கோடி அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா டாக்கீஸ் அஃபிஷியல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கர்நாடகாவில் ஒரு ஹியூஜ் ஓப்பனிங்கே சொல்லியாகணும். டே 1ல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலத்தில் 15 கோடியும் சொல்கிறாங்க, 14 கோடியும் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண வரைக்கும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற நம்பர் ஒரு நார்மல் தான் சொல்லியாகணும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் நம்பர் 1 ஓப்பனிங் கூலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூலி திரைப்படம் 170 க்ரோஸ் கிட்ட வேர்ல்டு வைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சொல்லி நான் சொல்கிற பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்பீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணல. நார்த் அமெரிக்கா அண்ட் யூகே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் மேபி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சன் பிக்சர்ஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு. நன்றி, வணக்கம்.